நாம் நேரடியாக தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய இந்த சபை கட்டிடத்தினுடைய பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த பிரதிஷ்டை என்று சொல்லும் பொழுது வேதாகமத்திலும் சபையை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்த பொழுது தேவாலய பிரதிஷ்டையின் நாளிலே அப்படின்னு வாசிக்கிறோம். அன்றைக்கு கூட ஒரு கட்டடத்தை கட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். வீடை கட்டி கூட நாம் என்ன செய்வோம்? சில சமயங்கள்ல பிரதிஷ்டை செய்வோம். நான் விளையாட்டாய் சொல்லுவது, ஏன்பா வீடு கட்டி நீங்க பால் தான் காய்ச்சினீங்க, ஒரு நாள் டீ போடக்கூடாதா அப்படின்லாம் நம்ம விளையாட்டா கேட்பது உண்டு. நாம சில சமயம் நம்மளுடைய பாரம்பரியங்களை எல்லாம் மாற்றும் பொழுது பயப்படுவோம். ஐயோ, ஒருவேளை பால் காய்ச்சல் இடத்துல டீ போட்டா ஏதாவது தெய்வ குத்தமாயிருமா அப்படின்லாம் கூட ஏதாவது பயந்துகிட்டு இருப்போம். ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளலாம், தேவாலய கட்டிட பிரதிஷ்டையினுடைய நாளிலே முக்கியமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? வேதாகமத்தில் இதே போல ஒரு தேவாலயத்தை கஷ்டப்பட்டு கட்டின ஒரு சம்பவம் இருக்கிறது. அதைத்தான் உங்கள் கண்முன் கொண்டு வர விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தை கஷ்டப்பட்டு ஜனங்கள் கட்டினாங்க. அந்த சமயத்தில் தேவன் பேசிய 4 தீர்க்க தரிசன அல்லது ஆறுதல் வார்த்தைகளை உங்களுக்கு முன் பகிர விரும்புகிறேன். ஆகாய் அப்படின்னு ஒரு புத்தகம் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. பொதுவா நாம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டோம். பார்த்துருக்கோமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சங்கீதம், அடுத்து உடனடியா நீதிமொழிகள். இந்த 2 புஸ்தகத்தையும் தேய்னு தேய்ச்சு வீட்டுல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் முடிச்சவனே திரும்ப சங்கீதம் ஒண்ணுக்கு வந்துடும். அந்த சங்கீதத்தையே திரும்ப திரும்ப வாசித்துக்கிட்டு இருப்போம் நாம. ஆனா வேதாகமத்துல சங்கீதம் மட்டும் இல்ல, நீதிமொழிகள் மட்டும் இல்ல, என்னதான் இருக்கு? ஆகாய் போன்ற புத்தகங்களும் இருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் புரியாதே பிரதர், வாசிச்சாதானே புரியும். சோ ஆகாய் என்கிற அந்த புத்தகம் ஆகாய் தீர்க்கதரிசி எழுதிய புத்தகமாக இருக்கிறது. தேவனால் ஏவப்பட்டு ஆகாய் தீர்க்கதரிசி எழுதுகிறார். இந்த ஆகாய் தீர்க்கதரிசி எப்ப வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டம் தான். எஸ், பரவாயில்லையே. இப்போ நிறைய விஷயங்கள் உங்க போதகர் உங்களுக்கு படிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஆகாய் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்மளுடைய வேதத்துல எஸ்ரான்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, அது தெரியும் நமக்கு. அதுக்கடுத்து என்ன புத்தகம் இருக்கிறது? நெகேமியா புத்தகம் இருக்கிறது. எஸ்ரா புத்தகத்தை எடுத்த உடனே நீங்க வாசித்தீங்கன்னா எஸ்ரா வரமாட்டார், வேற ஒரு நபர் வருவார், ஒரு முக்கியமான நபர் வருவார். அவர் தான் அந்த புத்தகத்தினுடைய கதாநாயகனாக இருப்பார். யாருங்க? கோரேஸ் ராஜாவா? செருபாபேல். செருபாபேல் அவரை கொண்டு தேவன் ஒரு தேவாலயத்தை கட்டினார். நீங்க பழைய ஏற்பாடு வரலாற்றை பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயம் ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வை கொண்டது, வரலாற்றை கொண்டது. முத இவங்க வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது அவங்களுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறதுனால ஆசரிப்பு கூடாரமாக அதை வைத்திருந்தார்கள். ஒரு கூடாரம் தான், ஈஸியா போட்டுருவாங்க. அதை என்ன செய்வாங்க? ஆமா, எடுத்துருவாங்க. நடந்து போகும்போது கூடாரத்தை போட்டு அங்கு தேவனை ஆராதிப்பார்கள். திரும்ப ஆண்டவர் நடக்க சொன்ன உடனே கூடாரத்தை எல்லாம் பெயர்த்து எடுத்துக்கொண்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்தவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, நேர கானான் தேசத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இந்த கூடாரத்தை எங்கடா போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க போடலாம்? ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்க வேணாலும் போடலாம். தேவன் நடந்து போகும்போது நில்லுங்க அப்படின்னா நின்ன இடத்துல அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? கூடாரத்தை போட்டுருவாங்க. திரும்ப கிளம்புனா எடுத்துட்டு கிளம்பிடலாம். இப்ப பெர்மனண்டா உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்க இந்த கூடாரத்தை போடுவது?
ஷீலோ அப்படிங்கிற ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். ஷீலோ யோசுவா புத்தகத்தில் இருக்கு, 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கு, வாசிக்க வேண்டாம். இந்த ஷீலோ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை அந்த இடத்துல நாம போட்டுடலாம் அப்படின்னு கூடாரத்தை போட்டுட்டு அவங்க பலியிட்டாங்க, ஆராதனை செஞ்சாங்க, எல்லா வேலையும் பண்ணாங்க. எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டோம்னு வைங்க, எல்லா பிரச்சனையும் வந்துடும். அங்கேயும் பிரச்சனை வந்தது. ஏலி அப்படிங்கிற ஒரு ஆசாரியன் வந்தார். ஏலிக்கு ரொம்ப சூப்பரான 2 பிள்ளைகள் வேற பிறந்தார்கள். இந்த ஏலி என்ன பண்றாரு, பிள்ளைகளை வளர்க்க தெரியாம வளர்த்தார். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தும் அந்த அளவுக்கு பிள்ளைகள் மீது அவர் அக்கறையற்றவராக இருந்தார். ஏன் அக்கறையற்றவராக இருந்தாருன்னு சொல்றேன், எப்ப பிள்ளைகளை நீங்க கண்டிக்காம விடுறீங்களோ அந்த நிமிஷமே பிள்ளைகள் மேல நம்ம என்ன இல்லைன்னு அர்த்தம், அக்கறை இல்லைன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகளை நாம கண்டிக்கலைன்னா ஒரு நாள் வெளியில உலகம் அதை கண்டிக்கும். ஊர் மக்கள்கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பாங்க நம்ம பிள்ளைகள். தேவையாது, என்ன பண்ணிடுவோம், நம்மளே அடிப்போம். அதுக்கு பிறக்கும் பொழுது வளர்க்கும் பொழுது கவனமாய் நீங்கள் கண்டிக்காவிட்டால் நாளைக்கு உலகம் கண்டித்து திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது அசிங்கமா போயிடும். ஏலியுடைய பிள்ளைகள் மிக மோசமானவர்களாக வந்தாங்க. ஆனா ஏலி போய் அவங்க கிட்ட அப்படியே வருடி கொடுத்து, என்னப்பா இப்படி பண்றீங்க, ஆண்டவர் ஏதாவது கோச்சுக்குவாருப்பா, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யாதீங்கப்பான்னு அப்படியே தடவி கொடுத்துட்டு இருந்தார். ஆண்டவர் ஏலிகிட்ட போய் பேசினாரு, உன் பிள்ளைகளை என்னை விட நீ என்ன செய்கிறாய், மதிக்கிறாய் அப்படிங்கிறார். என்னை விட யாரை மதிக்கிறாய், உன் பிள்ளைகளை மதிக்கிறாய். அவர்கள் மீது வரக்கூடிய சாபம் பயங்கரமானதாக இருக்கும். என்ன நடந்துச்சு தெரியுங்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அந்நியர்கள் வந்தார்கள். யார் வந்தா, பெலிஸ்தியர்கள் வந்து சண்டைக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. பயங்கர கூட்டம், பெரும் கூட்டமா வந்து நின்று கொண்டு இருக்கிறாங்க. இங்க இஸ்ரவேலர்கள் நாம போய் ஜெயிக்காத போராயா, வாங்க நாம போய் ஜெயிக்கலாம் அப்படின்னு போயிட்டு நிக்கிறாங்க. அங்க பயங்கரமாய் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. யார் ஜெயிச்சா, பெலிஸ்தியர்கள் ஜெயிச்சிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் ஓடி வர்றாங்க, வெட்டுண்டு பல பேர் செத்து போறாங்க. எல்லாம் ஓடி வந்து ஏலி கிட்ட வந்து அழுகிறார்கள், ஐயோ நாங்கள் ஏன் இப்படி ஆயிட்டோம், ஐயோ அம்மா அப்பா எல்லாம் பாவம் செஞ்சு கிடக்குறாங்க, அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும். கடைசியில ஒரு முடிவு எடுத்தாங்க, நாம ஏன் தோத்து போயிட்டோங்கிறதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. என்னது, ஆமா, ஏதோ பாவம் செஞ்சிட்டோம் மனம் திரும்பிட்டோம் அப்படி இல்லை. ஷீலோல இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவனுடைய பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியை கொண்டு போய் நடு உச்சத்தில வச்சு சண்டை போட்டுதான் ஜெயிச்சிருப்போம். அதை அங்க கொண்டு போய் வச்சுட்டு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி அப்படியே அந்த பெட்டி அப்படி கொண்டு போகும்போது ஆர்ப்பரிக்கிறாங்க. இப்ப இனி நமக்கு என்னது, வெற்றிதான். இத கேள்விப்பட்ட பெலிஸ்தியர்களுக்கு போயிருச்சு, அவ்வளவுதான், உயிரே போச்சாங்க. இஸ்ரவேலுடைய பெட்டியை வேற அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் நாம யாரும் ஜெயிக்க முடியாது, அவ்வளவுதான், சத்தம், இனி அவ்வளவுதான், முடிஞ்சிட்டோம். அங்க பெலிஸ்தியர்களுடைய அங்க போர் வீரன் அதிபதி சொல்லுகிறான், சரி பரவாயில்ல, தைரியமா ஒரு புருஷனா போராடி சாவையா, தேவனுடைய பெட்டி வந்துருச்சுதான், கண்டிப்பா நம்ம தோக்கதான் போறோம், ஆனாலும் கூட சண்டை போட்டு சாவோமே. சண்டை போட்டா கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா, பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. என்னடா ஏதோ பெட்டி பெட்டின்னு வச்சுட்டு இவங்க பயங்கரமா படம் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த பெட்டியவே திருடிட்டு அடிச்சு எல்லாரையும் கொண்டு போட்டு தூக்கிட்டு போய் அவங்க கோயில வச்சிட்டாங்க. நம்ம மக்களுக்கு என்ன மூட நம்பிக்கை பாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இந்த பைபிளை கொண்டு போய் தலையில வச்சதுனாலையும் வாசப்படியில வைக்கிறதுனாலையும் இல்ல யாருக்காவது பேய் பிடிச்ச ஆள்னா அப்படியே தலையில பைபிளை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலையும் எதுவும் நடக்காது. நம்மளுடைய மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் ஒரு அளவு இல்லாம போச்சு. இதை விட பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுங்களா, பிசாசு பிடித்திருந்த ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு இயேசுன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறது. என்னன்னா அது இயேசுன்னு சொல்லாதான். புரியுதா உங்களுக்கு?
பிசாசு பிடிச்சிருந்த ஒருத்தரை இயேசுன்னு சொல்ல மாட்டாரா? அவ்வளவு பயமா? ஆனா அதே பிசாசு இயேசு கிட்ட போய் என்ன சொல்றான்னு, நீ என் காலில் விழுந்து யோசிக்கணுமா இல்லையா? ஆனா நாம போய் ஒரு பிசாசு பிடிச்சிட்டு போய் இயேசுன்னு சொல்லு பார்க்கலாம், அதை அப்படி சொல்லாத மாதிரி நடிக்குது. உடனே பாத்தீங்களா இயேசுங்கிற பேரை எது பிசாசு என்ன பண்ணாது, சொல்லாது அப்படின்னு நாமளா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட மூட நம்பிக்கையில வளர்த்து கொண்டு பைபிளை வச்சேன் பிரதர், ஐயோ எரிது 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 எரிதுன்னு சொல்லிச்சு பிரதர். அது சொல்லல, அது விளையாடுது, உங்களை கேவலப்படுத்துது. இது கூட தெரியாத மூடனா இருக்கியா? இயேசு கிறிஸ்துட்ட போய் பிசாசு என்ன சொன்னா? வசனத்தை எடுத்து பேசினான். பழைய ஏற்பாட்டுல மேல இருந்து குதிச்சா தேவ தூதர்கள் தாங்குவாங்கன்னு சங்கீதம் 90 போட்டிருக்குல்ல, அது மாதிரி குதிங்கன்னு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லுகிறான். சொல்லும் போது வாய் வேகாதா? நியாயமான கேள்வி தானே. வசனத்தை சொல்லும் போது வாய் எரியாதா அவனுக்கு? இந்த பைபிளை தலையில வச்சா எரியுதா? மூட நம்பிக்கை. பெட்டியை, தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் வச்சுட்டா நீங்க போர்ல ஜெயிச்சிருவீங்களா? இல்ல. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பதைத்தான் தேவன் பார்க்கிறார். பெட்டி தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்தாலும் நீங்கள் யாரா இருக்கிறீங்கன்னு தேவன் பார்க்கிறார். தேவன் அவங்க கூட இல்லை, பெட்டி மட்டும் கூட இருந்த என்ன பிரயோஜனம்? தேவன் என் கூட இருந்தால் வசனம் எனக்குள் இருக்கும், நான் பிசாசை துரத்துவேன். இந்த பைபிளை வச்சுக்கிட்டு அப்படி போய் வைக்கிறதுனால பிசாசு ஓடிடும். கடைசியில பாத்தீங்கன்னா ஷீலோ, தேவனுடைய பெட்டி போயிருச்சு. தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செஞ்சது? போனது. ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டு பேர் என்ன வச்சா? இக்கபோத்துன்னு பேரை வச்சா. கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு. யாராவது இப்படி பேர் வைப்பாங்களா? எவ்வளவு பெரிய பேர் பாருங்க. ஆனா அது எபிரேய வார்த்தை இருக்குனால சின்னதா போச்சு, இக்கபோத். நான் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன், கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு, அம்மா கூப்பிட்டீங்களான்னு ஒருத்தர் வர்றான். எப்படி இருக்கு பாருங்க. அன்றைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இல்லாமல் ஒளிமங்கி ஜீரோ. அடுத்து என்ன நினைச்சு தெரியுங்களா? தாவீது ராஜா மீண்டும் தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் அவருக்கு பிறந்த சாலமோன் ராஜா தேவாலயமாக கட்டுகிறார். அவர் என்ன நினைச்சு கட்டுறாருன்னா, இந்த தேவாலயத்திற்குள் இந்த கர்த்தருடைய பெட்டியை வச்சு நல்ல சூப்பரா நான் கட்டுவேன். 7 வருடங்கள் கட்டுகிறார். 7 வருஷம் ஆச்சு. அவ்வளவு பண வசதி, அவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். 7 years மிக பிரம்மாண்டமாய் கட்டினார். ஆண்டவர் சொன்னார், நீங்க எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டினாலும் என்னை விட்டு விட்டால் இந்த தேவாலயத்தை நான் என்ன செய்வேன்? இடித்து போடுவதற்கு நான் தயங்க மாட்டேன்னு சொன்னதை செய்து காண்பித்தார். என்ன நினைச்சு தெரியுங்களா? சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்ட தேவாலயம் நேபுகாத்நேச்சர் என்கிற பாபிலோன் மன்னனால் ஆமா இடித்து போடப்பட்டது மட்டுமல்ல, தீக்கிரையாக்கப்பட்டது. ஒண்ணுமே இல்லாம போச்சு. எல்லாம் அழுது கொண்டு சிறையிருப்பில் இருந்தார்கள். அப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்கன்னா, அது தெரிஞ்சாதான் இப்ப நாம தியானிக்க போறது புரியும் உங்களுக்கு. அந்த சமயத்துல ஆண்டவர் சொன்னார், 70 years 70 வருஷம் நீங்கள் பாபிலோன்ல அடிமைப்பட்டு கிடப்பீங்க. 70 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நான் என்ன செய்வேன்? விடுதலை ஆக்குவேன். நீங்கள் வருவீர்கள், என் தேவாலயத்தை என்ன செய்வீங்க? திரும்ப கட்டுவீங்கன்னு சொன்னாரு. அதே போல கோரேஸ் என்கிற ஒரு மன்னன், கோரேஸ் என்கிற மன்னன் மூலமாக தேவன் விடுதலையை கட்டளையிட்டார். அங்க பாத்தீங்கன்னா செருபாபேலை தலைமையாக கொண்டு ஒரு பெரும் கூட்டம் கிளம்பி வருகிறது. வந்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்பீட்ல செஞ்சாங்க. எப்பயுமே ஒரு வேலை உடனடியா படபடப்படன்னு நம்ம செஞ்சிருவோம். அடுத்து இவங்க தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்ச சில நாட்களுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. வெளியில இருக்கிறவங்க வந்தாங்க, எதிரிகள் வந்தாங்க, உங்களை நாங்க கட்ட விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுல போய் படுத்துட்டாங்க. வெறும் அஸ்திவாரம் மட்டும் போடப்பட்டு இருக்கிறது. வீட்டுக்கு போய் படுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா எத்தனை வருஷம் அப்படி படுத்துட்டாங்கன்னு தெரியுங்களா? more than 18 years.
ஒரு குழந்தைக்கு பிறந்தா அவன் மேஜர் ஆயிட்டான் 18. அது வரைக்கும் அவன் கண்ணு முன்னாடி அது எப்படி இருக்கு, அஸ்திபாரம் என்ன ஆயிரும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில சமயம் நம்ம ஊர்ல யாராவது வீடு கட்டி அஸ்திபாரத்தோட விட்டுருந்தாங்கன்னா அது பாலடைஞ்சு பூரா முள்ளு வந்து அது வீடு மாதிரியே இருக்காது. வெறும் அஸ்திபாரம் மட்டும் இருந்தா என்ன நிலைமை ஆயிருக்குன்னு பாருங்க. போற வர்றவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க. 18 வருடங்களுக்கு மேலாக அந்த பக்கம் போறாங்க வர்றாங்க, யாரும் அதை கட்டுவதற்கு ஆயத்தமா இல்லை. சும்மா லேசா 2 பேர் வந்து பிரச்சனையை கொடுத்த உடனே அப்படியே விட்டுட்டு போய் படுத்துட்டாங்க. நான் சொல்லுகிறேன், தேவன் தான் விடுதலையை கொடுத்தார், தேவன் தான் தேவாலயத்தை கட்ட சொன்னார். அதற்காக அங்க பிரச்சனையே எதிர்ப்பே வராதுன்னு அர்த்தம் இல்லை. தேவனே சொன்ன இடத்திலும் தேவனே சித்தம் கொண்டாலும் கூட அங்க எதிர்ப்புகள் என்ன செய்யும், இருக்கும். அப்ப நாம என்ன செய்யணும், எதிர்த்து போராடி கட்டணும். ஏன் அப்படி ஆண்டவர் வைக்கிறாரு? என்ன ஆண்டவரே, உங்க தேவாலயத்தை தானே கட்ட வைக்கிறீங்க, அப்படி ஈஸியா போய் செஞ்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அப்படிதான் வைக்கிறீங்க? நீங்க ஜீபூம்பான்னு ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா அது பாட்டு கட்டடம் வந்துட்டு போகுது. நாங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்தா பெரிய கட்டடம் இருந்தா எப்படி இருக்கும்? இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய கட்டடம் உண்டாவதாக அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கல? அப்படி ஒரு மந்திரத்தை போட்டு ஒரு பெரிய கட்டடத்தை வர வைக்கலாம் அவரால் முடியும். ஏன்னா வார்த்தையினாலே உலகத்தை படைத்தவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து உலகத்தை படைத்தவர். அப்படியானா ஒரு சின்ன 4 செவரை கட்டுவதற்கு எதுக்கு ஆண்டவர் அவங்க கிட்ட போய் போராடிட்டு இருக்கிறார்? ஏன்? there is a reason behind it. ஒரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? எப்ப நீங்க கர்த்தருடைய காரியத்துல இறங்கி உட்கார்ந்து வேலை செய்யறீங்களோ நீங்களும் நானும் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்வோம். we learned many things. நம்ம கற்றுக்கொள்வோம். 18 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அமைதியா இருக்கிறார். இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்கள வச்சுதான் கட்டணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா, அவங்க நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டாங்க. முக்கியமா தேவனை புரிந்து கொண்டார்கள், தேவனை கற்றுக்கொண்டார்கள். நம்முடைய ஊழியத்திலும் சரி, இது போன்ற தேவாலய கட்டடங்களை கட்டுகிறதிலும் சரி, எல்லா இடத்திலும் சில வேளைகளிலே போராடி ஒன்றை செய்வது மாதிரி தெரிஞ்சதுன்னா சோர்ந்து போகாதீங்க. அதன் மூலமா ஆண்டவர் அநேக பாடங்களை வைத்திருப்பார் நமக்கு. அந்த பாடங்கள் தான் இனி அடுத்து நாம பெரிய போராட்டத்தை சகிப்பதற்கு அது எனக்கு எல்லா விதத்திலும் துணையா இருக்கு. திருப்பூர்ல நாங்க ஒரு சபை கூடி வருவதற்கு ஒரு கட்டடத்தை கட்டினோம். ஆனா இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா சபை மக்கள் யாரையும் உள்ள விடல. எங்க தோட்டத்துல ஒரு பூர்வீக நிலம் இருந்தது, அதை போய் வித்தோம். இனி எங்க தங்கச்சி இங்க தாம்பரத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நிலம் திருப்பூரில் இருந்தது. அவங்க நிலத்தை நீ வச்சுக்க, கட்டடத்தை வேணா ஏதாவது ஒன்று கட்டிக்க. நான் சொந்த அந்த தோட்டத்தை எல்லாம் வித்துட்டு வந்து யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்கல, எங்களுடைய அமௌண்ட் அப்படியே போட்டு கட்டிட்டோம். எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, யாரும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. எல்லாம் நீட்டா எல்லாம் அரங்கேறி வரும். கடைசி மறுநாள் திறக்க போறோம், எல்லா பக்கம் இருந்து ஆட்கள் குமிச்சிட்டாங்க. எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க? பிரதமர் முதற்கொண்டு பிரச்சனைகள், போய் கோர்ட்ல கேஸ், அது இதுன்னு பார்த்து ஒரு 5 வருஷம். இப்ப வரைக்கும் அதை ஒண்ணும் பண்ண முடியல, அது வேற விஷயம். ஆனா 5 வருடங்கள் போலீஸ் ஸ்டேஷன்னா என்னங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். நாள் என்னைய நைட்டு 11 மணிக்கு என்னை கூப்பிட்டு விடுறாங்க. அப்படியே நடுங்கிட்டு, ஏன்னா அது முன்ன பின்ன போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனதே கிடையாது. போனா ஆளாளுக்கு கேள்வி கேட்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. கட்டடத்தை நாளைக்கு நாங்க இடிக்க போறோங்கிறாங்க. எனக்கு உயிரே போயிருச்சு. எதுக்குடா நம்ம உயிரோட வாழணுங்கிற அளவுக்கு எண்ணங்கள் வந்தது. என்ன அப்படி உலகத்துல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நடக்குது பிரச்சனை போய்கொண்டே இருக்கிறது. 4 வருடங்கள் 5 வருடங்கள். இப்ப அதை திறக்க முடியலங்கிற அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதை எப்படி கையாள வேண்டும் என்கிற ஒரு தைரியம் வந்தது. இந்த தைரியத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராடி இருப்பார்னு நினைக்கிறேன். கடைசியில பெரிய விலை கொடுத்துதான் அந்த தைரியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு உருவாக்கணும்னா ஆண்டவர் எந்த எல்லைக்கும் செல்லுவார்.
செருபாபேலிடத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறவில்லை. அவங்க போய் படுத்து தூங்கிட்டாங்க. தேவன் பொறுத்து பார்த்தார். 1 வருஷம் 2 வருஷம் பல வருடங்கள் கழிச்சு 2 தீர்க்கதரிசியை எழுப்பினார். நீங்க வாங்க, எங்க மக்கள்கிட்ட போய் பேசுங்க. பேசி அவங்க முடிவெடுத்து தைரியமா வந்து கட்டட்டும், போய் பேசுப்பா. அந்த 2 தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அதுல ஒருவர் ஆகாய், இன்னொருவர் சகரியா. இந்த பின்னணியில தான் இனி அந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கணும். அப்படி பின்னணி தெரியாம அந்த புத்தகத்தை என்ன செய்யக்கூடாது, வாசிக்க கூடாது. ஆனா புத்தகம் என்னமோ கடைசி இருக்கும், பழைய ஏற்பாட்டுல கடைசி இருக்கு. ஆனா இந்த புத்தகம் நடைபெற்ற அந்த நிகழ்வு ஆண்டு எப்பன்னு கேட்டீங்கன்னா எஸ்ரா நெகேமியா காலகட்டங்களில். உண்மையிலே இந்த புத்தகம் எங்க இருக்கணும், எஸ்ராக்கு அடுத்து அல்லது எஸ்ராக்கு பக்கத்துல வச்சிருக்கணும். ஆனா கடைசி வச்சிருக்கிறோம். ஏன்னா சிறு தீர்க்க தரிசன புத்தகம் என்கிற அந்த அளவீட்டின் அடிப்படையில் நம்ம கடைசி கொண்டு போய் வச்சிருக்கிறோம். சரி, ஓகே. ஆகாய் மூலமாக தேவன் என்ன பேசினாருங்கிறத உங்களோட பேச போறேன். அதிகமான நேரம் எடுக்க மாட்டேன். டான்னு நாம முடிச்சுட்டு வீட்டுல போய் தூங்க போறோம். ஒன்னும் யாரும் வந்து கோச்சுக்காதீங்க, அதிக நேரம் ஏதோ பேசிட்டு இருப்பான் போல் இருக்கு. ஆகாய் மூலமா 4 முக்கியமான செய்தியை கொடுத்தார். அடுத்தடுத்த மாசம் மொத்தமே 3 மாசத்துக்குள்ள 4 செய்திகளை கொடுத்தார். தேவாலயத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. ஆச்சரியமா இல்ல? 3 மாதங்களில் 4 செய்தி வந்தது. அப்படி என்ன பேசினார் ஆண்டவர்? ஆகாய் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 அதிகாரம் 1 வசனம். என்னது அந்த வசனத்தை தான் இப்ப நம்ம வாசிக்க போறோம். முதல் செய்தி நம்பர் 1 என்னது? அது 2வது வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் செய்தி என்ன தெரியுமா? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாம என்ன நினைப்போம், கர்த்தர் நீங்க புதுசா ஒரு வெளிப்பாட்டை கொடுங்கன்னு சொன்னா நாங்க என்ன சொல்றோங்கிறதே திரும்ப எங்களுக்கு சொல்றீங்க. அதுக்கு பேர் வெளிப்பாடா? நாங்க இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிறத நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுவா வெளிப்பாடு? ஆமா, அதான் வெளிப்பாடு. நீங்க என்ன சாக்கு சொல்லிக்கொண்டு ஒரு விஷயத்தை நிறைவேற்றாமல் போவதற்கு நீங்கள் என்ன சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தேவாலயத்தை கட்டுறதுக்கு இது என்ன இல்ல, டைம் இல்ல, திஸ் இஸ் நாட் அ ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப எதுதான் ரைட் டைம்? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். தேவாலயத்தை கட்டுவதற்கு எது சரியான சமயம்? ஏற்கனவே பாபிலோன்ல இருக்கும்போதே சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, தேவாலயத்தை நீங்க கட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இங்க வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க, என்ன வந்துருச்சு? பிரச்சனை வந்துருச்சு. உடனே எல்லாம் தூக்கிட்டு போய் படுத்துட்டாங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அந்த அளவுக்கு இது டைம் இல்ல போல் இருக்கு, இது ஏத்த டைம் இல்ல போல் இருக்கு, இது டைம் இல்ல போல் இருக்கு. அப்ப எதுதான் டைம்? அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? எல்லா சூழ்நிலையும் கரெக்டா வந்தா அதுதான் சரியான டைம் இருக்கும். யாரும் எந்த பிரச்சனைக்கு வரக்கூடாது, யாரும் எதுக்கு வரக்கூடாது, எல்லாம் அப்படியே வாயிலே வந்து படம் விடுவதை போன்று எல்லாம் நடக்க வேண்டும். இல்ல, திருச்சபை கூடுகைக்கு கூட சில பேர் என்னன்னா எல்லா கால சூழ்நிலையிலையும் ஒத்து வந்தா மட்டும்தான் கிளம்பி வருவாங்க. வெயில் அடிக்க கூடாது, மழை பெய்யக்கூடாது, அன்னைக்கு வீட்டுல எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், சின்ன பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஒரு தும்மல் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தும் இன்னைக்கு போகணுமா அவசியம்? கொஞ்சம் உடம்புலாம் ஏதோ நேற்று ஃபுல் வேலை செஞ்சு ஏதோ
நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கால சூழ்நிலையும் ஒத்து வந்தா தேவனுடைய காரியத்துக்கு ஓகே சொல்லுவோம். அதே சமயத்துல என்னுடைய சொந்த விஷயம், எனக்கு ஏதாவது ஒண்ணு, எனக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்குதுன்னா இந்த பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டு இருந்தாலும் ஓடிடுவேன் நான். நாங்க கல்லூரி படிக்கும் போது பாத்தீங்கன்னா, கல்லூரிக்கு கிளம்பும் போது எல்லாம் நல்லா இருந்தா கூட இருப்போம். ஆனா உடம்பு முடியாம இருந்தா கூட சினிமாவுக்கு போயிடுவோம். அதிகமா பார்க்க மாட்டோம், வாரத்துல 7 சினிமா மட்டும் பார்ப்போம். என்னன்னு தெரியல, ஆண்டவர் வெறும் 7 நாளை வச்சு அனுப்புனதுனால எங்களால அதுக்கு மேல பார்க்க முடியல. காய்ச்சல் அடிச்சாலும் போவோம், தலைவலி வந்தாலும் போவோம், வயிற்று வலி இருந்தாலும் போவோம், சீதபேதி இருந்தாலும் போவோம், எல்லாம் எது வந்தாலும் அங்க போவோம். எல்லாம் நல்லா இருந்தாலும் கல்லூரிக்கு போக மாட்டோம். மனிதனுடைய இயல்பு. எனக்கு அன்பானவர்களை ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நமக்கு எல்லா கால சூழ்நிலையும் ஒத்து வரும் பொழுது ஒரு காரியத்தை செய்வதல்ல. உபத்திரவத்தின் மத்தியிலும் சுகவீனத்தின் மத்தியிலும் தேவனுடைய காரியத்துல நீங்க உறுதியா இருக்கீங்களா அப்படிங்கிறத தேவனுக்கு காமிச்சு கொடுங்க. மற்றவர்களுக்கு அது சாட்சியா இருக்கும். அது எங்க முதல்ல வெளிப்படணும்னா சபை கூடுகையிலே வெளிப்பட வேண்டும். ஏன்னா நம்ம டிசிப்ளின் ஒண்ணு வச்சிருக்கிறோம், சபை கூடுகை, ஒழுக்கம் என்று. சண்டே கூடி வர்றதை வச்சிருக்கிறோமா? ஓகே. சண்டேங்கிறத நம்ம ஒரு பாரம்பரியமா வைக்கல. மலேசியாலாம் போனீங்கன்னா சில இடங்கள்ல வெள்ளிக்கிழமை தான் கூடி வருகிறார்கள். ஆனா வெள்ளிக்கிழமை கரெக்டா கூடுறாங்க. நாள் அங்கு முக்கியம் அல்ல, அந்த ஒழுக்கத்தை நீங்கள் சரியா பின்பற்றுகிறீர்கள்னு ஆண்டவர் பார்க்கிறார். எரிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஒலிம்பிக்ல அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே என்னுடைய செய்தியில நிறைய சொல்லி இருக்கிறேன். எரிக் லிட்டில். ஆமா, இவங்க இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒலிம்பிக்காக. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல இவர் தான் அவங்க நாட்டுல பெரிய அளவு, அவர் தங்கப்பதக்கத்தை வெல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. அவரை கொண்டு போய் ஒலிம்பிக்ல எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு போய் நிப்பாட்டுறாங்க. கடைசி பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் இவர் ஓடுவதற்கான அந்த அட்டவணை தயாரிக்கப்படுகிறது. சண்டே வந்துருச்சு. காலையில போட்டின்னு வந்தோட இவர் ஓட மாட்டேன்னு நின்றுட்டு இருக்காரு. ஓட மாட்டேன், என்ன ஓட மாட்டேங்கிற? உங்க நாட்டுல இருந்து எவ்வளவு செலவழிச்சு உன்னை கொண்டு போய் இங்க வச்சிருக்கிறோம், நீ என்ன ஓட மாட்டேங்கிற? என்ன உடம்புதே சரியில்லை? இல்ல. அப்புறம் என்னதான் உனக்கு சர்ச்சுக்கு போறேன்? எப்படி இருக்கும்? அந்த நாடு நினைச்சிருந்தா இவரை தேச துரோகின்னு முத்திர குத்தி உள்ள கொண்டு போய் என்ன பண்ணிருக்கலாம்? ஜெயில போட்டிருக்கலாம். அத்தனை நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் இவருக்காக செலவழிச்சு போய் ஓடியா ஒலிம்பிக்ல ஓடுப்பா அப்படின்னு சொன்னா, அங்க போய் நின்றுகிட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்றேன், சர்ச்சுக்கு தான் போவேன்னா நீங்களே நானே ஒத்துக்க மாட்டோம். ஏன் ஒரு நாள் அங்க போகலைன்னா உங்க ஆண்டவர் என்ன கோச்சுக்கு வரா என்று கேள்வி கேட்போம். கடைசி வரைக்கும் ஏதோ மனுஷன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா உறுதியா நிக்கிறாரு, போக மாட்டேன்னு நிக்கிறாரு. எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க, ஒரு நாட்டையே எதிர்த்து நிக்கிறாரு. நீங்க நானும் இங்க எதுக்கோ பயந்துகிட்டு இருக்கோம். அவர் ஒட்டுமொத்த நாட்டையே எதிர்த்து நின்றுட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் ஓடவே இல்லை. அந்த நாடு ஒலிம்பிக்கில் பதக்கத்தை இழந்தது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் முன்பதாக என் தேவன் தான் முக்கியம்னு உட்காந்துட்டாரு. நிச்சயமா இவர் திரும்பி போனாருன்னு உள்ளதான் போட்டிருப்பாங்க. ஆனால் அடுத்த திங்கட்கிழமை அடுத்த ஒரு மேட்ச் வருகிறது, 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இவருக்கும் 400 மீட்டருக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. வேற வழியே இல்லாம இவர் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல தள்ளப்படுகிறார். 400 மீட்டர்ல ஓடுறாரு, முன்ன பின்ன ஓடுனதே கிடையாது, தங்க பதக்கத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப அந்த நாடு இவனை திட்டுறதா, ஓட மாட்டேன்னு சொன்னதுக்கு திட்டுறதா, பதக்கத்தை வாங்கிட்டு வந்தாச்சு தலையில கொண்டு வச்சு கொண்டாடுறதா, என்ன பண்றது தெரியாம அவங்களே குழம்பிட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா நாம வெட்கப்பட்டு என்னைக்கும் போக மாட்டோம். தேவனுடைய வருகையிலும் சரி, என்றைக்கானாலும் சரி, நான் கர்த்தருக்கு பட்ட எந்த பிரயாசத்தையும் கர்த்தர் மறந்து விடுகிறவர் அல்ல. இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் சில சமயங்களிலே வெளிப்படையாக நான் பட்ட பிரயாசத்திற்கான பலனை நான் காணாமல் போவது போன்று தோன்றலாம். ஆனால் உண்மை அது அல்ல. என்னைக்குமே நீங்கள் நானும் பட்ட பிரயாசம் என்னைக்குமே என்ன ஆகாது, வீணாக.
பிரசங்கிகளின் இளவரசன் என்று ஒருவர் இருக்கிறார். அவருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் வச்ச பெயர் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர். யாரும் தெரியுமா? 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சார்லஸ் ஸ்பர்ஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய புத்தகங்களை தயவு செய்து வாங்கி படியுங்க. இஎல்எஸ் புக் ஷாப்ல பாத்தீங்கன்னா அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் இருக்கும். தயவு செய்து வாங்கி படியுங்க. ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை செய்தவர். அதனாலதான் அவருக்கு பேரு பிரசங்கிகளுக்கெல்லாம் இளவரசன் என்கிற பெயர். பெரிய சபையை ஸ்தாபித்தார். ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தருக்குள் நடத்தினார். அவர் பாத்தீங்கன்னா பிறந்து வளர்ந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் இருந்தாலும் கூட அவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தான் தோன்றித்தனமா சுற்றிட்டு இருந்தார். ஒரு நாள் இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தேவாலயத்துக்கு அப்படியே சின்ன பையன், ஒரு 17 வயசு பையன் அவரு, அப்படி தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு இயற்கை சீரழிவு நடந்து அந்த பக்கம் போக முடியாதுன்னு அங்க ஒரு தடுப்பு வச்சுட்டாங்க. போக முடியல. திடீர்னு வேற வழியா தன்னுடைய ஆலயத்திற்கு போலான்னு அவர் மாறுறாரு. இவருக்கு கால்குலேஷன் பண்ணி பாக்குறாரு, இல்ல இந்த தேவாலயத்துக்கு நம்ம இதுக்கு போக முடியாதுன்னு பக்கத்துல ஒரு ஆலயம் இருக்கிறது. சரி, இப்போதைக்கு அங்க போய் உட்காந்துட்டு வந்துருவோம்னு சும்மா போய் உட்காந்துருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா எப்பயும் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியார் அன்னைக்கு ஆப்சன்ட், கடைசி நிமிஷத்துல ஆப்சன்ட் ஆயிட்டார். அங்க இருக்கிறவங்கள என்ன பண்றதுன்னு தெரியல. என்னையா பண்றது, அவர் பிரசங்கியார் வேற வராம போயிட்டாரு, என்ன பண்ணலாம்? பின்னாடி ஒருத்தர் பாத்தீங்கன்னா செக்ஸ்டன் ஒருத்தர் எப்பயுமே அந்த பழைய தேவாலயத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாரு, மணி அடிப்பார்கள். ஏன்னா தேவாலயத்துல அந்த டைம் தெரியணுங்கிறதுக்காக தான் மணி வைப்பாங்க. அந்த காலத்துல யாருக்கிட்டுமே என்ன இருக்காது, வாட்ச் இருக்காது. வாட்சுக்கு டைமுக்கு மணி என்கிற பெயரே எதன் மூலமா வந்துச்சு, மணி அடிக்கிறது மூலமா வந்தது. அப்படி ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பாரு பாத்தீங்களா. எல்லாருமே ரொம்ப காலமா சர்ச்சில் நீ தான் உட்காந்துட்டு இருக்கிற, நிறைய செய்தி நீ தான் கேட்டிருப்ப, இன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன பண்ண, பிரசங்கம் பண்ணுன்ட்ட. அவரை கூட்டு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அவர் வாழ்நாள்ல முதலாவது செய்த பிரசங்கம் அதுதான், கடைசி செய்த பிரசங்கமும் அதான். அவர் அங்க பிரசங்கம் பண்ணுகிறார். இது நாள் வரைக்கும் அவர் கேட்ட விஷயங்கள், அவர் புரிந்த விஷயம், அதையெல்லாம் வைத்து எளிதாக ஒரு சுவிசேஷ செய்தியை பிரசங்கம் பண்ணுகிறார். அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது எப்படி இருந்துச்சோ தெரியல. அன்னைக்கு வழி மாறி வந்த சார்லஸ் ஸ்பர்ஜன் அந்த செய்தியை கேட்டு ரசிக்கப்பட்டார். இவர் அன்னைக்கு 10 நிமிஷம் செய்தி முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டாரு. சார்லஸ் ஸ்பர்ஜனால் நிம்மதியா இருக்க முடியல. அன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர் சார்லஸ் ஸ்பர்ஜன் மூலமா லட்சக்கணக்கான மக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனா அந்த சார்லஸ் ஸ்பர்ஜனை கொண்டு வந்தது யாரு, சாதாரண ஒரு நபர். யோசித்து பாருங்க, அவருக்கே அது தெரிஞ்சிருக்கு. அந்த செக்ஸ்டனுக்கே என் மூலமா இவ்வளவு பெரிய ஊழியம் நடந்திருக்கிறதா அவருக்கே என்ன பண்ணாது தெரியாது. நாளைக்கு ஆண்டவர் அவருடைய வருகையில் அவரை கூப்பிட்டு வச்சு, உன் மூலமா 10 லட்சம் பேர் கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, விளையாடாதீங்க ஆண்டவரே, கிண்டல் தானே பண்றீங்க. இல்லப்பா, உன் மூலமா லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க, நான் அப்படி ஒண்ணுமே செய்யவில்லையே. நீ செய்யல, நீ பண்ண ஒரு பிரசங்கத்துல ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் மூலமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. நான் ஒண்ணுமே செய்யலையே என்று இருப்பாங்க. ஆண்டவருடைய வருகையில் அவரே சொன்னார். பலர் ஆண்டவருடைய நீங்கள் எல்லாம், நான் உங்க வீதியில நடந்து போகும்போது நீங்கள் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு செய்யவே இல்லையே, அப்படி செஞ்சதா எங்களுக்கு தெரியலையே. அப்படிப்பட்டவர்களை வைத்து தேவன் எத்தனையோ பேரை மாற்ற வல்லமை உள்ளவர்கள். கர்த்தருக்காக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வீணா போகாது, அவர் மறந்து விட மாட்டார். இந்த தேவாலயத்தை கட்டும் பொழுது அன்னைக்கு இருக்கிறவங்க இது டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் காரணம் சொல்லுகிறவர்களாய் இருப்பீர்களானால், if you have a reason, நிச்சயமா தேவனுடைய எந்த காரியத்திலும் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. தேவனுடைய காரியத்துல நீங்கள் நானும் எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. நோ ரீசன். நீங்க சபைக்கு லேட்டா வர்றதுக்கும் வராம போறதுக்கும் வேறு சில காரியங்களுக்கும் உற்சாகமாய் இல்லாமல் இருப்பதற்கும் நம்ம கிட்ட என்ன இருக்கும், we have reasons.
காரணம் இருந்துகிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட காரணம் இருக்கு. ஆண்டவரே அது இல்லை இது இல்லை. நம்ம பிள்ளைகள் பாருங்க, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, லைட்டு கூட இருக்காது. ஆனா இப்ப எல்லாம் இருக்கு, அப்புறமா அவன் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருப்பான். இப்படிதான் ஒரு கவிஞர் இப்படியா எழுதினார். நம்முடைய முன்னோர்கள் குழந்தைகளா இருந்தபோது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது. அடுத்து நாம் குழந்தைகளா இருந்தபோது நமக்கு கிடைத்த எல்லாவற்றையும் சாப்பிட்டோம். நம்முடைய குழந்தைகள் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவதில்லை. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பகுமானம் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு காலத்துல எங்களுக்கு எல்லாம் மறைச்சு வைப்பாங்க, குழம்பு எல்லாத்தையும் மேல கட்டி தொங்க விட்டுருவாங்க, எடுத்து இவங்க குடிச்சிட்டு போயிடுவாங்க. யாரு பசங்க நம்ம குடிச்சிட்டு போயிடுவோம்னு சொல்லி மேல எடுத்து வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது. அப்பாவுக்கு இல்லாம இவன் குடிச்சிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு இருந்த நிலைமை, அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எதுவுமே எல்லாமே எல்லாம் கிடைக்கிறது. அதனால அவங்க காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா பரீட்சையில குறைந்த மதிப்பெண் வாங்கி இருக்கிற, அதுக்கு ஒரு காரணம். சில சமயம் என் மகிட்ட விளையாட்டா அந்த சின்ன பிள்ளையில சொல்லிக்கிட்டு இருப்பேன், நானும் தமிழ்நாட்டிலே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. என்னாச்சு? பேனால இங்க் இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா அவ்வளவுதான். அப்ப நம்பிக்கிட்டு இருந்தா எல்கேஜி படிக்கும் போது. அப்புறம் பாத்தீங்கன்னா ரேஸ் கார்லாம் ஓட்டுவாங்க, நானும் போய் ஜெயிக்க வேண்டியது, கடைசி பெட்ரோல் இல்லாம போச்சு. அவன் நம்பிக்கிட்டு இருந்தா. ஓகே, இப்ப சொல்லி பார்த்தா ஆனா காரணம் நம்ம கிட்ட இருக்கு. சோ தேவன் முதல் செய்தியா நம்ம கிட்ட என்ன வைக்கிறாரு? தயவு செய்து கர்த்தருடைய காரியத்துல என்ன பண்ணாதீங்க, நோ ரீசன். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, அதை நான் செய்து முடிப்பேன். தேவாலயத்தை கட்டும்போது இந்த ஜனங்கள் ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லி ஃபர்ஸ்ட் பிரச்சனை அதாங்க, ஏற்ற காலம் வரவில்லை. நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு மட்டும் சோம்பேறித்தனமா தெரியும், ஆனா மற்ற விஷயத்துக்கு அப்படி இருக்க மாட்டோம். பாவம் செய்யறதுக்கு சோம்பேறிகள் கிடையாது, சுறுசுறுப்பானவர்கள், மிக சுறுசுறுப்பானவர்கள். ஆனா நல்ல காரியங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்? சோம்பேறித்தனம் உள்ளது. சரி, நம்பர் 2, இரண்டாவது செய்தி. ஏன்னா டைம் இல்லை, நீங்க வீட்டுல போய் மீதி இருக்கிற வசனங்களை எல்லாம் வாசிங்க. இரண்டாவது செய்தி எப்ப வருகிறது? 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பாத்தீங்களா? முதல் செய்தி எப்ப வந்துச்சு? 6வது மாதம் 1 தேதியில வந்துச்சு. இப்ப 2வது செய்தி எப்ப வருகிறது? ஏன்னா இப்ப கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இத சொன்ன உடனே ஜனங்கள்னால தாங்க முடியல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவி கொடுத்தார்கள். அதை முதல் அதிகாரத்துல 12வது வசனத்திலிருந்து நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவங்க எந்திரிச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க? கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கட்டிட்டு இருக்கும், அடுத்து ஒரு செய்தி வருகிறது 7ஆம் மாதம் 21ஆம் தேதியில. அந்த செய்தி என்ன? 2வது வசனம். கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? முந்தின ஆலயம்னா எதுங்க? எஸ், வெரி குட். இதுக்கு முந்தி இடிக்கப்பட்ட தேவாலயத்தினுடைய அழகை கண்டவர்கள் யாராவது இங்க இருக்கீங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ரொம்ப அப்படியே பழுத்த வயதான ஒரு 100, 130, 120 வயசான ஒரு பெரும் கூட்டம் அங்க என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் முந்தின மகிமை, சாலமோன் ராஜா கட்டிய அந்த தேவாலயத்தின் மகிமையை கண்ட மீதியா இருக்கிறவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? அவங்க கிட்ட முதல்ல நான் பேசுறேன்னு ஆண்டவர் பேசுறாரு. இப்ப கட்டப்பட்ட இந்த கட்டடம் உங்களுக்கு எப்படி தெரிகிறது? அதை கம்பேர் பண்ணும்போது எப்படி தெரியுது? ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கா? சம்டைம்ஸ் மூத்தவர்கள்
எல்லாரும் அல்ல, சிலர் அன்னைக்கு இருந்தவங்க. இவங்க தேவாலயத்தை கட்டுறாங்க. இங்க உட்காந்துட்டு இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? என்னையா கட்டிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி சாலமோன்னு ஒரு ராஜா கட்டின தேவாலயம் தான் இருந்துச்சு, இவங்களும் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு அங்க கட்டுறவங்க கிட்ட போய் புலம்பல். அவங்க என்ன, ஐயோ நாங்களே கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கிறோம், கையில காசும் இல்லை ஒண்ணும் இல்லை. அதை விட கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் தேவாலயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதோட கம்பேர் பண்ணிட்டு இது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நேரா ஆண்டவரே வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லாத போல தெரிகிறதா? சரி, அடுத்து அவர் என்ன சொன்னார்? தேவன் என்ன சொன்னார்னு கவனி. ஆனாலும் தேவன் திடப்படுத்துகிறார் செருபாபேலை, நீ சோர்ந்து போகாத அப்படிங்கிறார். இதுக்கு முன்னாடி ஒருவேளை இதை விட நல்ல ஊழியங்கள் நடந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கஷ்டப்பட்டு நடந்தே கூட சபை கட்டடத்திற்கு வந்திருக்கலாம். 5 மைல் தூரம் நடந்து வருவாங்க, 10 மைல் தூரம் நடந்து வருவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல பைக் இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஏன் இவர்கள் சோர்வா இருக்கிறாங்க? சம்டைம்ஸ் நமக்கு இது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் சோர்வை தரும். அது மாத்திரமல்ல, பழைய ஊழியம் செய்தவர்கள், மூத்தவர்கள், இப்பொழுது இருக்கக்கூடியவர்களை ஏதாவது ஒண்ணு சொல்லி 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 அடிச்சடிச்சு உட்கார வைக்கலாம். நாங்கெல்லாம் இருக்கும் போது எப்படி இருந்தா தெரியுங்களா, நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கெல்லாம் நடந்ததுதான் என் ஊழியத்துக்கு போவோம், உங்களுக்கு எல்லாம் என்ன பகுமானம் ஆயிருச்சு, நீங்க பாட்டுக்கு பஸ்ல போறீங்க, கார்ல வர்றீங்க. ஏசு கிறிஸ்து காலத்துல அவர் கழுதையில போனாரு, இன்னைக்கு நம்ம கழுதையில போக முடியும்? போறோமா? இல்லையே. அந்தந்த காலகட்டத்திற்கு எது அவசியமோ அதை நம்ம என்ன பண்றோம், வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியிருக்கு. இதுவே நானும் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை ஏதாவது ஒண்ணுல போனா நானும் சொல்றதா, நான் சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு கேட்கிறதா? இல்ல. எதை எப்படி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். என்ன மனநிலைமையில் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். கர்த்தருக்காக எப்படி உழைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். சில வேளைகளில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மிகைப்படுத்தி நாம ஜனங்களை அடிச்சு உட்கார வைக்க வாய்ப்பு இருக்கு. இளம் தலைமுறையினர் வளர்ந்து வரும் பொழுது அவங்களுடைய செய்கையில சில குறைகள் இருக்கலாம். மேபி சகோதரர் சொன்ன சாட்சி ஜெனியூனான ஒரு சாட்சி. தேவ ஊழியர் ஒரு சாட்சி சொன்னார் பாத்தீங்களா, நான் வந்து ஒரு கொஞ்சம் ஈகோ, அந்த பெருமையில கொஞ்சம் நான் கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்டேன். ஆனா என்னைக்குமே இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர்மார்கள் யாருமே அப்படி சொல்றது கிடையாதுங்க. இதை விட கொடுமை என்னன்னு கேளுங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னார், என்ன நீங்க மேல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கிறது, ஜலதோஷமா இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க எனக்கு காய்ச்சல் இருக்கு அதனால அனௌன்ஸ் பண்றேன் அப்படிலாம் சொன்னா ஜனங்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. என்னையா நம்ப மாட்டாங்க? எனக்கு உண்மையிலே காய்ச்சல் தான் இருக்கு. இவன் அதை சொல்லல, நீங்களே கர்த்தருக்கு உண்மையா இல்லாம விசுவாசத்தோடு இல்லாம இருக்கிறீங்கன்னு தானே நினைப்பாங்க. என்ன இப்படிலாம் நினைக்கிறாங்களா? அப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஜலதோஷம் கூட வராதா? அதை சொன்னா கூட அதையும் ஜனங்கள் தப்பா நினைப்பாங்கன்னு அதை கூட மறைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தேவ ஊழியரா இருக்கிறவர், பாஸ்டரா இருக்கிறவர், எனக்கு ஆஸ்பத்திரியில நான் ஒரு 2 நாள் அட்மிட் ஆனேன்னு சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறார். கேட்டா ஜனங்கள் ஒருவேளை விசுவாசத்துல குறைஞ்சிட்டாரோ? இந்த உலகத்துல சாகிற வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சபித்த இந்த பூமியில எப்படி சாகிற வரைக்கும் வேர்வை சிந்தி நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கோ, ஆண்டவர் சபித்த அந்த பூமியில பிள்ளைகள், பெண்கள் பிள்ளை வழியோடு தானே பெற்றெடுக்கிறாங்க. இல்ல ஏதாவது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் வழி போயிருச்சா? ஒரு சகோதரன் எங்க வந்து பிரசங்கம் பண்ண வந்தார். இல்ல பிரதர், அதான் நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுத்துடுறோமே, அப்ப வழி இல்லாம நம்ம எடுத்து விடுகிறோமே. அப்பதான் அவர் சொன்னார், அதுக்கப்புறம் தான் உண்மையான வழியே இருக்கு அப்படின்னு. அது உண்மைதான். பெற்றெடுக்கிற போது இருக்கிற வழியை விட அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசம் அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த காயம் மாறுறதுக்கு அதை விட வழி. ஆக மொத்தத்துல வழி இல்லாம எந்த தப்பிக்கவே முடியாது. சாகிற வரைக்கும் சில பாடுகள், இந்த சரீரத்திற்கான பலவீனங்கள் என்ன செய்யும், இருக்கலாம். உடனே நான் விசுவாசத்துல குறைஞ்சிட்டேன்னு தயவு செய்து எடுத்துக்காது. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா,
குறைவுகள் நியாயமான, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க, மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவான சில இளைஞர்களிடத்துல, வளர்ந்து வரக்கூடியவர்களிடத்துல குறைகள் இருக்கும் பொழுது அதை நாம் பக்குவமாய் கையாள தெரிய வேண்டும். ஏன்னா ஆண்டவரே போய் அன்றைக்கு இருந்த வயதானவர்களை கண்டிக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை இருக்கும், கொஞ்சம் தவறாதான் இருக்கும். ஆனால் இத்தனை நாளா 18 வருஷமா அது சும்மா கிடந்துச்சு. இப்ப அவர்கள் எழுந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மனமடி உண்டாக நீங்கள் எப்படி பேசலாம்னு ஆண்டவர் கேட்கிறார். அதே போலதான் நாம எடுத்து செய்யக்கூடிய நம்மளுடைய ஊழியங்கள்ல சில சமயங்கள்ல ரொம்ப உற்சாகமாய் சில பேர் வரும் பொழுது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களை ஹேண்டில் பண்ணணும். அதே சமயத்துல யாரு ரொம்ப உற்சாகமா வர்றாங்களோ அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஈஸியா விழுந்து போவாங்க தான். அதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே. எங்க நல்லா பழகி இருக்கு. படன்னு சில பேர் பயங்கர உற்சாகமா வருவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா காற்று இல்லாத பலூன்களை காணாம போயிருவாங்க. ஒருத்தர் பயங்கர வேகமா வர்றாருன்னு, ஐயோ என்ன ரொம்ப ஸ்பீடா இருக்கிறாரே, பயமா இருக்கு. ஆனால் நாம் என்ன செய்யணும்? யாரையும் இடர பண்ணி விட வேண்டும். சிலர் தவறு செய்வது இயல்பு. யார் எந்த குழந்தையும் கீழே விழாமல் எழுந்து நடந்தது. ஆனால் எந்த குழந்தையும் கீழே விழுந்து அப்படியே படுத்து கிடப்பது. யாராவது கீழே விழாமல் இங்க சைக்கிள் ஓட்டி பழகி இருக்கிறீங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா கீழே விழுந்து. அதே மாதிரி பெண்கள் யாராவது கையை சுட்டுக்காம சமையல் நீங்க இது நாள் வரைக்கும் செஞ்சதுண்டா? நான் செஞ்சிருக்கேன் பிரதர், ஒரே ஒரு டைம் சுடு தண்ணி வச்சேன் பிரதர், அதுக்கப்புறம் வரைக்கும் இப்ப அந்த பக்கமே போனதில்லை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா ஓகே. கண்டிப்பாக சூடுனா என்னன்னு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் தெரிஞ்சு, காயமாகாமல் இருந்தால் கூட சூடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக சமையலை விட்டீங்களா? நான் கல்லூரி படிக்கிற காலத்துல எங்க வீட்டுல எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்க. அப்படி வீட்டில் இருக்கும் பொழுது, லீவ்ல இருக்கும்போது அந்த பைக் அப்பதான் வாங்கி 3ஆவது நாள் அப்படி எடுத்துட்டு போய் தலைகீழ கீழே விழுந்து அடிபட்டு வீட்டுல வந்து படுத்து கிடந்தேன். எங்க அம்மாவுக்கு ஒரே கவலை தான், நீ பிரைஸ் தி லார்ட் ஸ்டிக்கர் ஒட்டல, கீழே விழுந்த. எனக்கு பயம். இந்த வண்டியை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு பெரிய பேயை பார்ப்பது போலவே இருந்துச்சு. அது வரைக்கும் விருப்பப்பட்டு வாங்கின அந்த பைக்கை, ஐயோ இனிமேல் இதை தொடவே மாட்டேன்டா அப்படின்னு படுத்து கிடந்தேன். ரெடி ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வண்டியில் ஏறி உட்கார்ந்தேன். அது வரையும் பார்க்கும் போதெல்லாம் பயமா இருந்தது. பிரைஸ் தி லார்ட் ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டேன். அது வேற விஷயம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு போய் ஒழுங்கான ஒட்டாதனால தான் விழுந்துட்டனும். டேய், நீ ஒழுங்கா ஓட்ட தெரியாதனால தான் போய் விழுந்திருக்கிற. ஊர் உலகத்துல எல்லாரும் என்ன பிரைஸ் தி லார்ட் ஸ்டிக்கர் ஒட்டியா ஓட்டிட்டு இருக்காங்க? ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்வோம், நாம் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள். அதுக்காக எல்லாத்தையும் நான் ஊக்குவிக்கல. சம்டைம்ஸ் உண்மையாவே நான் ஒன்றை இறங்கி ஒன்றை செய்யும் பொழுது அதுல சில குறைவுகள் வரும் பொழுது பெரியவர்கள் அதை என்ன செய்யணும்? பக்குவமாக கையாள வேண்டும். தேவன் அப்படித்தான் கையாண்டார். எப்படி கையாண்டார்னு பாருங்களேன். செருபாபேலே அவங்க அப்படிதான் பேசிட்டு போட்டோம், ஆனா நீ என்ன செய்? திடன்கொள், தைரியமா இரு. தொடர்ந்து வாசிங்க. நீயும் திடன்கொள். 2 பேரை வச்சுதான் ஆண்டவர் அங்க பேசிட்டு இருக்கிறாரு. ஒன்னு பிரதான ஆசாரியன், இன்னொருத்தர் அதிபதி, கிட்டத்தட்ட ராஜா. நீங்க 2 பேரும் திடன் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு எப்படி திடன் கொள்ளுவது? அவங்கதான் அப்படி பேசுறாங்களே, நாங்க கட்டினதுதான் சரியில்லையே, அந்த அளவுக்கு எங்களால கட்ட முடியலையே, எங்களால அந்த அளவுக்கு ஊழியம் செய்ய முடியலையே அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணம் தேவனுக்கு தெரிந்ததுனால அவர் என்ன ஆன்சர் வச்சாரு பாருங்க. வாசிங்க. வாசிங்க. எட்டாவது வசனம். சம்பந்தம் இல்லாம ஏன் இப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் எப்படி திடன்படுத்துகிறார்னா, நீங்க கட்டுகிற ஆலயம் முந்தின மாதிரி இல்லதான், நானே ஒத்துக்கிறேன், அந்த அளவுக்கு அழகா இல்ல. ஆனாலும் உங்க கூட யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன், ஆவியானவர் இருக்கிறாரு. என்ன உங்களுக்கு கவலை? பயப்படாதீங்கள்.
பயப்படாதேங்கிற வார்த்தை பொதுவா பயம் எப்ப வரும் தெரியுங்களா? யாராவது நம்மளை பயமுறுத்தினா, எதிரிகள் வந்தா பயம். ஆனா இங்க பாருங்க, சொந்த மக்களாலே வரக்கூடிய பயம். ஒரு விஷயத்தை நம்ம சரியா செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம். இப்போ ஒரு நிகழ்வை நாம ஏற்படுத்தி இருக்கிறோம். அதை ஏற்படுத்தினவங்களுக்கு உண்மையிலே பயம் இருக்கு. நாம அதை சரியா செய்வோமா? எங்க இருந்தோ ஒருத்தனை வேற கூப்பிட்டுருக்கிறோம். எல்லாம் கரெக்டா நடக்குமா? என்ன ஆகுமோ? பயம் இருக்குங்க. எப்பயும் அது இல்லாம தாண்டோண்டித்தனமா அப்படி போக முடியாது. உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு சின்ன ஒரு பயம் அடித்துக் கொண்டு இருக்கும். நம்ம விசுவாசத்துல இருந்தாலும் சரி, எல்லாம் சரியா நடக்குமா? அடுத்து பாத்தீங்கன்னா வர்ற எல்லாரும் ஒரே மனநிலைமையில இருப்பாங்களா? யாரையாவது நாம இடர பண்ணிடுவோமா? யாராவது ஏதாவது கோச்சுக்குவாங்களா? ஏன்னா ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுதுதான் எல்லாரையும் பார்க்க முடியாது, தனித்தனியா பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க அவமதிக்கப்பட, தெரியாமலேயே அவமதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எப்ப தெரியும்னா நாலு கழிச்சு தான் தெரியும். பிரதர் நான் வந்தேன், கை கொடுக்கவே இல்லை. வந்தீங்களா? ஆமா வந்தேன். அப்படியே மூளையில யாருக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்தேன். ஆனாலும் நீங்க என்னை தேடி கண்டுபிடிக்கவே இல்லை தெரியுமா? என்னையா அது நமக்கு பிடிச்ச வம்பா இருக்கு. மக்கள் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. எனக்கு கை கொடுக்கலாம்பாங்க, என்னை பார்த்து பேச. எங்க மக்கள்கிட்ட ஒன்று விஷயம் தெளிவா சொன்ன, நீங்க சபைக்கு 5 வருஷத்துக்கு மேல 4 வருஷத்துக்கு மேல வந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமா பேச மாட்டேன். நீங்க எல்லாம் பழைய ஆட்கள், நீங்க தான் மற்றவங்க கிட்ட போய் பேசணும். உங்ககிட்ட வந்து கையை கொடுக்கறது, காலை கொடுக்கறது, உங்களை தாங்குகிறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் யாரு? பழைய ஆட்கள். அப்ப யாரு புதுசா வருவாங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள தான் வரவேற்கணும். எனக்கே இன்னும் கையை கொடுக்கல, நான் 30 வருஷமா இருக்கிறேன்னு ஒருவேளை நீங்க இருக்க கூடாது. ஏன்னா நம்ம பழைய ஆட்களே சில சமயம் சபைக்கு பெரிய பிரச்சனையா மாறிவிடவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாரையும் சொல்லல, சம்டைம்ஸ். ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்குள்ள ஒரு சின்ன ஈகோவை உருவாக்கி விட வாய்ப்பு இருக்கு. நான் சங்கரன் கோயில் பகுதியில் பிரசங்கம் பண்ண போகும்போது அங்க ஒரு சபையில பிரச்சனையாய் சபையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னையா பிரச்சனைனா, மூப்பருக்கு முட்டை வைக்கலன்னு பிரச்சனை. சிரிக்கிறோம் பாத்தீங்களா? ஆனா அந்த சூழ்நிலை போகும்போது உண்மையிலே நாமே கூட அப்படி செய்ய வாய்ப்பு இருக்கு. வரிசையா எல்லாருக்கும் முட்டை வச்சுட்டு வந்து இவரை பார்த்துட்டு அந்த பையன் வைக்காம போயிட்டான். எப்படி இருக்கும் அவருக்கு? பயங்கர. அவன் என்ன நினைச்சா, இவர் வயசானவர், இவர் சாப்பிட மாட்டாருன்னு அவனே முடிவு பண்ணிட்டு வைக்காம போயிட்டான். இவர் என்ன இந்த சபைக்கு நான் எழுறா இருக்கிறேன், எல்லாரையும் வச்சு ப்ராப்பரா கரெக்டா என்கிட்ட மட்டும் வைக்காம போயிட்டான். இவன் என்னை அவமதித்து விட்டான்னு அவர் ஒரு பிரச்சனையை பண்ண, எதையோ ஒன்ன பேச, அதை பேச, இதை பேச, சபையை கடைசி இழுத்து மூடிட்டாங்க. கேட்டா பிரச்சனை என்னது? முட்டை. நம்ம விளையாட்டா எளிதா எடுத்துக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் தான் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். புதுசா வர்றவங்க அவங்க திடீர்னு வருவாங்க, போவாங்க, இருப்பாங்க, வாட் எவர் இட் இஸ். ஆனா பழைய ஆட்களா நாம் இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியத்தையும் செய்ய முடியும். அதே போல நம்மை கொண்டு சாத்தானும் பெரிய காரியத்தை செஞ்சிட வாய்ப்பு இருக்கு. We have to be very careful. எச்சரிக்கையா இருக்கும். என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கு. அன்றைக்கு பாருங்க, 130 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தவங்கனால ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா இந்த 2 பேரும் மனமடி உண்டாக்கிட்டாங்க. தேவாலயத்தை கட்டுவதற்கு அவங்களை சோர்வு உண்டாக்கிட்டாங்க. இவர் சொல்லுகிறார், நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது அப்படிங்கிற. எதுக்கு அப்படி சொல்லணும்? எஸ், இதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் இவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த ஆட்கள், சாலமன் ராஜா இந்த காலத்துல எவ்வளவு தங்கம் இருந்துச்சு தெரியுமா? கதவே தங்கமா இருந்துச்சு, வைரமா இருந்துச்சு. இப்ப எல்லாம் பலகையா இருக்கு, வெறும் மரமா இருக்கு. அவரு தங்கத்திலே வச்சு செவரை கட்டினாரு, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மண்ணு செவரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல இவங்களுக்கு எல்லாம் மனசு அப்படியே கடந்து அப்படியே போகுது. என்னடா அது நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோமே. ஆண்டவர் அவங்ககிட்ட போய் என்ன தெரியுமா சொன்னாரு? வெள்ளி என்னோடது, பொண்ணு என்னோடது. அடுத்து என்ன சொல்றாரு? ஐயா, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, ஆட்டுக்குட்டி என்னுடையது, மாடு என்னுடையது. அதை கொண்டு வந்து எனக்கே வெள்ளியையும் பொண்ணையும் வச்சு கட்டுறதுனால உடனே அது பெரிய தேவாலயமா? இல்ல.
முந்தின தேவாலயத்தை விட பிந்தின இந்த தேவாலயத்தில் தேவ மகிமை பெரிதா இருக்கு. எது முக்கியம்? தேவ மகிமையா இல்ல பொண்ணு வெள்ளியா? நான் சொல்லுகிறேன், முந்தின ஆலயத்தை விட தேவ மகிமை இங்கு பெருசா இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிற இந்த அளவின்படி நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோசே அப்படி அளவெடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். நான் இப்படி யோசித்தது உண்டு, ஒருவேளை நைட்டோட நைட்டா பெலிஸ்தியர்கள் வந்து அந்த வரைபடத்தை திருடிட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அவங்க திருடிட்டு போய் அவங்க கட்டுறாங்க. அப்படி கட்டி இருந்தா என்ன இருக்கும்? அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி இருக்க முடியுமா முடியாதா? என்ன நினைக்கிறீங்க? முடியாதா? அவங்க கிட்ட வரைபடம் இருக்கு. ஆசரிப்பு கூடாரத்துல எவ்வளவு தூரம் மேல வந்து திரைச்சீலை இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், அதுல எல்லாம் தெளிவா போட்டிருக்கு. இப்ப அதை எடுத்துட்டு போய் பெலிஸ்தியர்கள் அவங்க நாட்டுல அதே மாதிரி கட்ட முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? முடியுங்க, முடியும், முடியும். ஆனா தேவன் இருக்க மாட்டார். புரியுதா? அதே மாதிரிதான் கட்டடத்தை அவங்க எளிதா கட்ட முடியும், அதே மாதிரி திரைச்சீலை போட முடியும், அதே மாதிரி உயரத்துல கட்ட முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஒன்னே ஒண்ணு மிஸ்ஸிங். யார் மிஸ்ஸிங்? தேவ மகிமை இருக்காது. அதான் வித்தியாசம். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இருக்கிற அந்த கட்டடத்தையும் கல்லையும் வெள்ளியையும் செம்பையும் பொன்னையும் இவர்கள் பார்த்து கொண்டு, ஐயோ அது மாதிரி நாங்கள் கட்டவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வை அது அல்ல. நான் இருக்கிறேனா அதுதான் முக்கியம் என்று கேட்கிறார். நீங்க எதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? வெள்ளியும் பொன்னியும் என்னுடையது, அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த தேவாலயத்தில் முந்தினதை விட தேவ மகிமை பன்மடங்கு பெரிதா இருக்குன்னு சொன்ன. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ ஆலயம் என்பது கட்டடம் அல்ல. யார்? We are the temple of God. இந்த தேவாலயத்தை தேவனுக்கு முன்பதாக நீங்கள் எப்படி அலங்கரிக்க முடியும் என்று பாருங்கள். தேவனுக்கு ஏற்ற ஒரு அலங்கரிப்பை குறித்து வேதவசனம் பேசுகிறது. அது என்னன்னா, இருதயத்தில் உண்டாகக்கூடிய கேரக்டர். அப்ப வெளிப்புற அடையாளம் தயவு செய்து இந்த உள்புற இதை மட்டும்தான் தேவை. வெளிப்புறத்துல நான் குளிக்க கூட மாட்டேன், மூஞ்சி கழுவ மாட்டேன்னு தெரியாதீங்க. ப்ளீஸ் நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா மேக்கப் போடுங்க. பார்க்கிறவங்க பார்க்கும் பொழுது ஓகே, இவங்க எல்லாம் நன்றாக படித்தவர்கள், நன்றாக இருக்கிறாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு. அதே சமயம் மேக்கப்ங்கிற பேர்ல வந்து பயமுறுத்தாதீங்க ப்ளீஸ். அதையும் சொல்லிடுறேன், நீட்டா இருங்க. ஏன்னா ஒரு காலத்துல கிறிஸ்தவத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, வச்சா குடுமி சிறைச்சா மாட்டேன். ஒன்னா தலை செய்யவே மாட்டோம், இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? தலை செய்வதற்கு 3 days எடுத்துக்கொள்வோம். இல்லையா? இது ஒரு பேலன்ஸ்டாவே நீங்க இருக்க மாட்டீங்களா? அதனால இந்த வெளிப்புற காரியத்தை கொஞ்ச நேரம் வச்சிருங்க. நாம பார்க்க வேண்டியது என்னவா இருக்கு? கேரக்டர். கர்த்தர் பார்ப்பது நம்முடைய குணாதிசயத்தை. இந்த தேவாலயம் முந்தினதை விட மகிமை பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கேரக்டர். உங்களுடைய கேரக்டர் கர்த்தர் பார்க்கணும். அதுதான் தேவனுக்கு முக்கியம். இந்த கட்டடத்தை நாம எப்படி வேண்டுமானாலும் அலங்கரித்து விட முடியும். ஆனால் இந்த சரீரத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வருகிறார், அவர் என்னை மாற்றுகிறார். சோ இரண்டாவது ஒரு திடப்படுத்துதலை அங்கு நாம பார்க்கிறோம். மூன்றாவது செய்தி முடிச்சிடுறேன், டைம் அதிகமா இல்லை. 10வது வசனம். இப்ப தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டாயிற்று, எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது. அப்ப எதுக்கு செய்தி வரணும்? உங்களுக்கு தெரியுங்களா? இப்ப நம்ம கட்டடத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சா? ஒரு 2 குழந்தைகளை கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணிட்டோம், முடிஞ்சா? இனிமேல் தாங்க பிரச்சனையே இருக்கு. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது எளிதா, வளர்ப்பது எளிதா? வளர்ப்பது தான் எளிதா?
பெற்றெடுப்பதற்கு வெறும் 10 மாதம், வளர்ப்பதற்கு கணக்கெல்லாம் இல்லைங்க பிரதர். 40 வயசானாலும் வேலைக்கு போகாம இன்னும் என் வீட்டில் தான் பிரதர் சுத்திக்கிட்டு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ப்ளீஸ், ஆண்டவருடைய திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதில் நீங்கள் தகப்பனையும் தாயையும் விட்டு சொந்த காலில் என்ன செய்யணும்? நிக்கணும். தயவு செய்து அது உலகத்தில் இருக்கிற தேவன் படைத்த எல்லா படைப்புகளும் அதை சரியா ஃபாலோ பண்ணுது. குருவி காக்காயில இருந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அது குஞ்சுகளுக்கு அது சோறு ஊட்டுது. ஒரு கரெக்ட் அதுகளுக்கு கேலண்டர் கிடையாது, டைம் கிடையாது. ஆனா அது அந்த டைம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுது. அவ்வளவுதான். நீ என்ன வேணாலும் கத்திக்கிட்டு உனக்கு இதுக்கு மேல சாப்பாடு கிடையாது, பறந்துருதுங்க எல்லாம். கழுகு இதை விட மோசம், கூட்டையே களைச்சிட்டு பறந்துருது. எப்படி இருக்கு பாரு. ஏன்பா நீ பறக்கத்தான் பறக்கிற, கொஞ்ச நாள் நாங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டாது இருப்போம்ல, அது நல்லா இருக்கிற கூட்டையே நீ களைச்சு விடுற. இல்ல நீ தூங்கிக்கிட்டே இருப்ப, அதனால களைச்சு விட்டுறேன்னு அந்த குஞ்சுகள் எல்லாம் இருக்கும்போதே களைத்து விடுகிறது. மேல இருந்து கீழே விழுந்து அடித்து பிறண்டு அது பறந்து போகின்றன. மனுஷங்க மாத்திரம்தான் தேவன் நியதியை மீறி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான தேவைகளை சந்தித்து தங்கள் சொந்த காலில் நிற்கும்படி பேரண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லா விதத்தையும் அவங்களுக்கு போதிக்கிறத உறுதி செய்யணும். அதனால ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இல்லாட்டி கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிருவான்னு தயவு செய்து முடிவு பண்ணாது. நீங்க ஒரு குடும்பத்தையே கெடுக்க போறீங்கன்னு அர்த்தம். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சேர்த்து என்ன பண்ணிடுறீங்க? கெடுக்க. கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சரியாகும்? இன்னும் பிரச்சனை பெருசாகும். அதே மாதிரிதான் தேவாலயத்தை கட்டி முடிச்ச உடனே ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சோம்பேறித்தனம் வரும். அப்பாடா, எனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு நிறைய இடங்கள். இப்போ ஒரு மினிஸ்ட்ரியும் பாருங்க, இப்போ ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்கிறீங்க, எல்லாம் பண்ணி இருக்கிறீங்க, ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே எதையோ பெருசா ஏதோ ஒன்று முடிச்ச மாதிரி ஒரு அப்பா, அதுதான் ரொம்ப ஆபத்தான இடம். அடுத்து நமக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அடுத்த நாளே ஒரு மீட்டிங் இருக்கு, அடுத்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கு அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்போம். இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்கும் வந்துடக்கூடாது. ஓகே, நாம ஒரு பெரிய வேலையை முடிச்சிட்டோம், அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. அப்படி வந்துருச்சு அவங்க. தேவாலயத்தை கட்டி முடிச்ச உடனே அப்பா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ப்பா அவ்வளவுதான் அப்படின்னு போய் எல்லாம் போய் படுத்துட்டாங்க. பாவம் வந்துருச்சு. எதை பத்தி அவங்க கவலைப்படல. ஆண்டவர் அப்ப ஒரு கேள்வியை கேட்டார். சரிப்பா, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா? 11வது வசனம். ஏன்னா இது பழைய ஏற்பாடு தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு புரியும். அன்றைக்கு கர்த்தருக்கு படைக்கப்பட்ட ஒரு உணவை அவங்க துணியில தான், நம்ம ஆட்களே கொஞ்ச நாள் வரைக்கும் எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா காசெல்லாம் அப்படி இதில் தான் மடிஞ்சு வச்சிருப்பாங்க. எங்க அம்மாவே நான் திட்டி கடைசியில் எடுத்துட்டு, எங்க அம்மா டீச்சர் ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா வேலை பார்க்குற சமயம் வரைக்கும் அந்த சில்லறை காசெல்லாம் போட்டு அப்படி முடிச்சு அப்படி போட்டு வச்சுக்கிட்டே இருக்குமா. இது அசிங்கமா இருக்கு, தயவுசெய்து இதை மாத்துங்க. இந்த காலத்துல எப்படி, அந்த இதனால அந்த முடிச்சு அவிக்கிங்கிற பேரு அப்படிதான் வந்துச்சு. புரியாது அந்த பேர் எப்படி வச்சு தெரியுங்களா? சேலையில எல்லாரும் பாத்தீங்கன்னா காசை முடித்து போட்டு வைத்திருப்பார்கள். அதை எவன் முடித்தை அவிழ்த்து விட்டு காசை திருடிட்டு ஓடுறான்னு அவன் பேர் என்னது? அது ஒரு கெட்ட பெயராக மாறிவிட்டது. அவன் எவ்வளவு திறமையா வேலையை பார்த்திருக்கிறான். அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் அந்த உணவை அவர்கள் வைத்துக் கொண்டு போகிறார்கள். அந்த ட்ரெஸ் வேற ஏதோ ஒண்ணுல டச் ஆயிருச்சுன்னா இந்த உணவும் தீட்டுப்பட்டதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஒரு பரிசுத்தமானதை கொண்டுட்டு போற, ஆனா பரிசுத்தம் அல்லாததுல டச் பண்ணிருச்சுன்னா உண்மையிலே இது என்னவா இருந்திருக்கணும்? அதுவும் பரிசுத்தமா தானே மாறி இருக்கணும். புரியுதா?
ஒரு இருளில் இருக்கிற இடத்தில் வெளிச்சத்தை கொண்டு போனால் இருள் தானே ஓட வேண்டும். அந்த மாதிரி பரிசுத்தம் உள்ள ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அந்த பரிசுத்தம் உள்ளது வேற எதையாவது ஒன்றை டச் பண்ணுச்சுன்னா அதுவும் சேர்ந்து பரிசுத்தமாய்த்தானே மாற வேண்டும். அங்கதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாறாதுங்கிறார். என்ன ஆண்டவரே, இவ்வளவு மூட நம்பிக்கைகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கா? இல்ல, அதன் மூலமா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நான் வச்சிருக்கிறேன். மகனே, நீ எவ்வளவு பரிசுத்தமானவனாக தேவ ஆலயத்திற்குள்ள வந்து ஜெபித்து எல்லா வேலையும் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் லைட்டா ஒரு சின்ன தவறு அப்படி டச் பண்ணிட்டேன்னா ஒட்டு மொத்தமா எல்லாம் தீட்டு என்பதை என்ன செய், புரிந்து கொள் அப்படின்னு சொல்ற. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகள் இடத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, நாம நிறைய பாவங்களை செய்ய மாட்டோம், ஆனால் ஒரு சில பாவங்களை ரொம்ப வருஷமா செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது சாதாரண பாவம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒண்ணுதான் என்னால விடுதலையாக முடியல, அது மாம்ச பலன், கர்த்தர் ஓகே பரவாயில்லைன்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒன்றை மாத்திரம் பல ஆண்டுகளாக விடாம நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தேவன் அதை தான் டச் பண்றார். கொஞ்சம் குடித்த மா எல்லாத்தையும் என்ன செய்துவிடும். சோ அந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் உங்க லைஃப்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி அது யாருக்குமே தெரியாது பிரதர் அப்படியா? அதுதான் காரணம். தேவன் உங்களை உயர்த்தாமல் வச்சிருப்பதற்கும் அதான் காரணம். தேவன் உங்களை சரியா வழி நடத்தாமல் இருக்கிறதுக்கு அதான் காரணம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருப்பதற்கும் ஒருவேளை அது காரணமா இருக்கலாம். ஏன்னா எதையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியோடு இருந்தாதான் அதை என்னால் கையாள முடியும். ஒரு குழந்தைக்கு எப்படி பிளேடை கொடுக்க முடியாதோ, ஒரு குழந்தைக்கு எப்படி கத்தியை கொடுக்க முடியாதோ. சமீபத்தில் அரசாங்கம் ஒரு ரூல்ஸ் போட்டது, 18 வயது நிரம்பாத சிறுவர்கள் வாகனத்தை ஓட்டினார் சிறை. யாருக்கு சிறை? அப்ப ஆத்தாருக்கு சிறை. என் மக பயங்கர சிரிக்கிறா, நல்லா மாட்டிக்கிட்டீங்கடா நீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறா. இப்ப அப்பா ஆத்தாவை நம்ம சிக்க வைக்க என்ன பிரச்சனையே இல்லை. போலீஸ் முன்னாடி நீங்க வண்டி எடுத்து ஓட்டிட்டீங்கன்னா போதும், அவங்களை கொண்டு உள்ள போட்டு விட்டுரு. இப்ப அப்பா ஆத்தாக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு ரூல்ஸை போட்டு ஏற்கனவே எங்களை எப்ப பழி வாங்கலான்னு நீங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. புரிகிறதா? நம்முடைய லைஃப்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், சிறு வயதுல எப்படி சில விஷயங்களை என்னால ஹேண்டில் பண்ண முடியாதோ, இந்த சின்ன சின்ன பாவங்கள்னால என் வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது என்பது 100% உண்மை. அதையும் மீறி உங்க லைஃப்ல ஏதாவது ஆசீர்வாதம் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா யூ ஆர் இன் டேஞ்சர். நீங்க பெரிய ஆபத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பாவத்துல இருக்கிறீங்க, அந்தரங்க பாவத்துல இருக்கிறீங்க, ஏதோ பிரச்சனையில் இருக்கிறீங்க, ஆனாலும் உங்க லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பயங்கரமான ஆபத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு ஏணி இருக்கிறது, 2 படி ஏறினீங்க, அந்த கால் உடைந்து விட்டது. ஏணி, அந்த ஏணியில பாத்தீங்கன்னா குறுக்க கை கால் இருக்கும் பாத்தீங்களா, அது உடைஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழே விழுந்துருவீங்க. ஆனா அதிகமா அடிபடாது. மேல போய் அந்த மேல இருக்கக்கூடிய குச்சி 2 உடைஞ்சு அங்கிருந்து விழுந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வயிறு வெடிச்சிடும். The same way நம்முடைய அந்தரங்க பாவங்கள் இருந்து கொண்டே என் லைஃப் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா பெரிய ஆபத்து அதுதான் என்பதை மனதில் வை. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம எவ்வளவு ஆலயத்திற்குள்ள வந்து எவ்வளவு தூரம் பரிசுத்தமாய் நடந்தாலும், எவ்வளவு தூரம் நாம காணிக்கை கொடுத்தாலும், பிரசங்கம் பண்ணினாலும், வாட் எவர் இட் இஸ், என்ன பண்ணாலும் சரி, என் வாழ்க்கையில இது போன்ற சிறு விஷயங்கள் இருந்தால் ஒட்டுமொத்தமாய் நான் தீட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். ஜனங்கள் என்ன நம்பினாங்கன்னா, நாங்க தேவாலயத்தை கட்டி விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் சரின்னு போய் அவங்க லைஃப்ல அப்பப்ப சின்ன சின்ன தவறுகளை செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் தேவாலயத்தை விட இவங்களுடைய தவறுகளை சுட்டி காமிக்க தவறவில்லை. அவங்களை பாராட்டிட்டு போயிருக்கலாம், பரவாயில்லப்பா ஆலயத்தை கட்டி விட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்னு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் விடவில்லை. நாம வேணா நம்ம பிள்ளைகளை சில சமயத்துல விட்டுருவோம், சரி பரவாயில்ல நேற்று ஃபுல்லா அந்த வேலை செஞ்சா தூங்கட்டும், அதை செய்யட்டும், இதை செய்யட்டும். ஆண்டவர் அப்படி விட மாட்டார்.
நீங்க தேவாலயத்தை கட்டி முடிச்சிட்டீங்கன்னா அகைன் திரும்பவும் அதே ஸ்டாண்டர்ட்ல தான் ஆண்டவர் நிக்கிறாரு. நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. 14. அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும். அவங்க தேவாலயத்தை கட்டினாங்க, தேவாலயத்துக்கு காசு கொடுத்தாங்க, தேவாலயத்திற்காக உழைத்தார்கள். அதுக்காக கர்த்தர் விட்டாரா? நான் ஒரு பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிஎஸ்ஐ சபை. பாரம்பரியமா நாங்களாம் கிறிஸ்தவர்கள். நாங்கள் என்ன சபைக்கு பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதை எங்களுடைய முத்திரையை பதிக்காமல் நாங்கள் அந்த பொருளை கொடுப்பதில்லை. எங்க இதில் நாங்கள் அப்படியே ஒரு ஃபேனை வாங்கி கொடுத்தா அப்படி உள்ள நுழைஞ்சா எங்கள் அப்பா பேரை பொறிச்சு வச்சிருக்கேன், ராஜாமணி அப்படின்னு பொறிச்சு வச்சிருப்போம். அந்த ஃபேனில் ராஜாமணின்னு சுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே டியூப் லைட் வாங்கிட்டா போதும். வீட்டில் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல, 2 பேர் தான் எழுத முடியும். 10 பேர் இருந்துட்டா டியூப் லைட்டில் வெளிச்சமே வராது, சுத்தியிலும் பேர் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எப்படி வெளிச்சம் வரும்? ஃபுல்லாக எழுதி அப்படி மாட்டி விட்டுருவோம். ஒவ்வொரு முறை வரும்பொழுது பார்த்தீங்களா, நான் வாங்கி கொடுத்தது, என்னையா வாங்கி கொடுத்துருக்குற, உங்கள் பேர், குளம், கோத்திரம் எல்லாம் இருக்கு அதில். எதுக்காக சொல்லுகிறேன்னா, நிறைய நம்ம செய்வோம், கர்த்தருக்காக ஓடுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம். ஆனால் கர்த்தர் பார்க்கறது என்ன? இவங்க தேவாலயத்தை கட்டிட்டாங்கன்னு விட்டாரா? விடவில்லை. கேரக்டர் பார்த்தார். இவர்கள் கரத்தின் கிரியைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தார். எனக்கு அன்பானவர்களே, நாம இதுக்காக பெரிய பன்மடங்கு தொகை கொடுத்திருக்கலாம், உழைப்பை கொடுத்திருக்கலாம். அதுக்காக எல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். ப்ளீஸ், நம்முடைய லைஃப்ல நான் அந்த வேலை செஞ்சேன், இந்த வேலை செஞ்சேன், கடைசியில எனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை. எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கேரக்டரை பார்த்ததுனால கூட இருக்கலாம். இது யார் வேணாலும் இந்த வேலையை செய்வாங்க. ஈவன் கர்த்தரை அறியாதவர்களும் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை அறியாதவர்களும் அதற்கு கொண்டு போய் பணத்தை கொட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? There is only one difference. கேரக்டர். என்னுடைய கேரக்டர். நான் எப்படி பேசுறேன், என் மனைவி கிட்ட எப்படி நடக்கிறேன், என் பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்கிறேன். அவங்களுக்கு தெரியாம யாருக்கிட்டையாவது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, நிறைய கணவன்மார்கள் மனைவி யாருடையாவது பேசினா போதும், மனசு தாங்காது, ஐயோ குய்ய எப்படி நீ பால்காரன்ட்ட 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசணும்னு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு முரண்பாடு பாருங்க. நான் ஆம்பளை எப்படி வேணாலும் பேசுவேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். கர்த்தர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்ப்பார். நீங்கள் வேண்டுமானாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று நீங்கள் மறைத்து விடலாம். பெண் பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்க பெற்றோர்களுக்கு இன்ஸ்டாகிராம் பத்தி தெரியாது, ரீல்ஸை பத்தி தெரியாதுன்னு ஈஸியா ஏமாத்தலாம். ஆனா நீங்க அதுல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். உங்க லைஃப்ல நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போவதற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கிறது. தயவு செய்து நீங்க தனிமையில் இருக்கும்போது உங்க செல்போன்ல என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத கவனமா இருங்க. அது தீட்டு, அது ஆபத்து. எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நம்மவே வச்சிருக்கிறோமே, மன்னிப்பின் கடவுள். மன்னிப்பு கேட்டா எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். மன்னிப்பின் கடவுள். உங்களுக்கு என்னப்பா, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மாற்று மதக்காரர், உங்களுக்கு என்னப்பா மன்னிப்பின் கடவுள்? எதையாவது பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு வந்துருவீங்க? மன்னிப்பு கேட்டு வந்துருவீங்க. அப்படியா? நாம வச்சிருக்கிறது மன்னிப்பின் கடவுளா? நாம வச்சிருக்கிறது என்ன கடவுள் தெரியுங்களா? தேவன் தெரியுங்களா? விடுதலையின் தேவன். மன்னிப்புக்கும் விடுதலைக்கும் என்னங்க வித்தியாசம்? ராத்திரியான கணவன் தண்ணி அடிக்கிறாரு, மறுநாள் மனைவிட்ட போய் கெஞ்சுறாரு, ஐயோ இனிமேல் செத்தாலும் அந்த சரக்கை நான் தொட்டு பார்க்க மாட்டேன். உன் மேல சத்தியம், உன் பிள்ளை மேல சத்தியம். இப்படிப்பட்ட ஒரு கணவனா நைட்டு ரொம்ப கேவலமா திட்டிருந்தேன், ரொம்ப மோசமா பேசிட்டேன்,
மறுநாள் அதே சாயங்காலம் அதே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மனைவி திட்டுகிறார்கள். காலையில் எந்திரிச்ச உடனே, இனிமேல் அந்த கன்றாவிய தொடமாட்டேன், என்னை மன்னித்து விடு, உன்மேல் சத்தியம், பிள்ளை மேல் சத்தியம். திரும்ப அதே மாதிரி நடக்குது, அதே மாதிரி மன்னிப்பு, அதே மாதிரி நடக்குது, அதே மாதிரி மன்னிப்பு. இதுக்கு பேர் மன்னிப்பா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்காத மன்னிப்புக்கு பெயர் மன்னிப்பு கிடையாது. விடுதலை தான் என்னது? மன்னிப்பு. உண்மையான விடுதலையை கிறிஸ்தவம் போதிக்கிறது, உண்மையான மன்னிப்பை கிறிஸ்தவம் போதிக்கிறது. மன்னிப்பு எங்க இருக்கிறது அங்க என்ன இருக்கு? விடுதலை இருக்கு. வெறும் மன்னிப்பு மட்டும் இல்ல, சாகிற வரைக்கும் மன்னிப்பு கேட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன கிறிஸ்தவ? அது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, என்னால விட முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, தயவு செய்து அந்த மாதிரி சாக்கு சொல்லாதீங்க. உங்களை நீங்களே ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். என்னைக்காவது என்னன்னே தெரியல பிரதர், என்னால முடியல பிரதர், கரண்ட்லயே போய் கையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். முடியல பிரதர், எப்பயுமே கரண்ட்லயே போய் கையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். எப்பயுமே விஷத்தை வாங்கி பிள்ளை குடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான் பிரதர், சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணும் கிடையாது. கரண்ட்ல கையை வச்சா அடுத்த நிமிஷம் செத்து போவாங்கிற பயம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து வச்சிருக்கு. அந்த பக்கத்துல கூட நம்ம போறது இல்லை. தீயில கையை வச்சா சுடுங்கிறதுனால பக்கத்துல கூட போறது இல்லை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா அங்க போய் நான் என்ன சொல்லி, என்னன்னு தெரியல, முடியவே இல்லை, அப்படியே நான் அந்த படத்துக்கு போயிடுறேன், அப்படியே இந்த தப்பை பண்ணிடுறேன், அப்படியே இதை பண்ணிடுறேன். பயம் இல்லை. There is no fear of God. அதான் உண்மை. கடவுளை பற்றினதான துளி அளவு கூட பயம் இல்லை. கரண்ட்டுக்கு இருக்கிற பயம் கர்த்தருக்கு இல்ல. உண்மையா இல்லையா? கரண்ட்டுக்கு இருக்கிற பயம் கர்த்தருக்கு இல்லை. பிளீஸ், இனிமேல் கர்த்தர் எனக்கு இதை தரல, விடுதலையை தரல. கர்த்தர் விடுதலை தரலையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்தில் இல்லை. அன்றைக்கு ஜனங்களை பார்த்த ஆண்டவர் சொன்னது, இந்த ஜனங்களுடைய கைகளின் கிரியைகள் தீட்டுப்பட்டு இருக்கிறது, பாவம் இருக்கிறது, வஸ்திரத்தின் ஓரத்துல இருக்கு. பிளீஸ், ஃபைனலா அதை சொல்லி முடிச்சிடலாம். லாஸ்ட் வேர்ட். 20வது வசனம். 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் இசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி. தொடர்ந்து அதை வாசித்துட்டு வாங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அல்லது காண்பிக்க வேண்டிய வசனமாக 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஃபைனல் வேர்ட். கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். முத்திரை மோதிரமாக நான் என்ன செய்கிறேன்? உன்னை வைக்கிறேன். முத்திரை மோதிரமாக யாரை வைப்பார்கள்? முத்திரை ராஜா ஒரு முத்திரை வைப்பார். ஒரு செயலை செய்யணும்னா அல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணா, நான் தான் இதை செய்ய வச்சேன் அப்படிங்கிறதுக்கு, இந்த கடிதத்தை நான் தான் கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கு கடைசி என்ன செய்வாங்க? அந்த முத்திரையை கொடுத்து அனுப்புவாங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? செருபாபேலே, நீ தான் அந்த முத்திரை என்று சொல்லுகிற. ஒரு செயலை ஓட்ட நான் சொல்லி அனுப்பி இருக்கிறேன், நான் தான் சொன்னேங்கிறதுக்கு யாரு? நீ தான் முத்திரை. இப்ப சொல்லுங்க, நீங்களும் நானும் யார்? நம்புறீங்களா? நீங்கள் நானும் முத்திரை மோதிரம். சரி, ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம். இது நம்ம வீட்டுல எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டிய ஒரு அதிகாரம். 10வது வசனம். நானே தேவன் என்று, அதான் அதனுடைய சரியான விளக்கம். அவர் என்று அப்படிங்கிறது நானே கர்த்தர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு
நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஆதாரம் நாங்க தாங்க ஆதாரம். நீங்க ஆதாரம், அது ஓகே, நீங்க இருக்கிறீங்க. ஆனா தேவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு என்ன? அது நாங்க தாங்க ஆதாரம். என்னையா சொல்ற? தேவன் குணாதிசயத்தின் மூலமாக அறியப்படுகிறார். தான் செய்கிற கிரியை என்று சொன்னால் குணாதிசயத்தின் மூலமாக. தேவன் பொய்யை வெறுக்கிறாரா வெறுக்க மாட்டாரா? ஆதாரம். இப்ப மட்டும் நான் தான் பிரதர்ன்னு சொல்ல மாட்டீங்க யாருமே. புரியுதா? தேவன் அவர் தாங்கன்னு கையை காண்பிக்கிறது ஈஸி. தேவன் பொய்யை வெறுக்கிறாரா? ஆமா. ஆதாரம் நானும் வெறுக்கிறேன். தேவன் இச்சையை வெறுக்கிறாரா? ஆமா வெறுக்கிறாரு. ஆதாரம் நான் தான். சொல்ல முடியுதா? நீங்க முத்திரை மோதிரமா? நான் முத்திரை மோதிரமா? ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம தேவனை காண்பிக்க முடியல அப்படின்னா, என்னை பார், இது தேவனை பார், என்னை பார்க்காதே. இந்த ஸ்லோகனை நாம சொல்லாம ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை பார், கிறிஸ்துவை பார், ஆனா யாரை பார்க்காத. பாத்தீங்களா? கரெக்டா சொல்லிட்டாங்க. கிறிஸ்துவை பார், ஆனா யாரை பார்க்காத. கிறிஸ்தவனை பார்க்காதே. பைபிள் எப்படி சொல்லியிருக்கா? பைபிள் எப்படி சொல்லியிருக்கா? கிறிஸ்தவனை பார், கிறிஸ்துவை பார். கிறிஸ்தவனை பார்த்தால் நாம் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவை பார்க்க முடியும். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் ஒருவர்கள் அன்பா இருந்தா என்ன, நான் தான் உங்களுடைய தேவன் அறிஞ்சுக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவனை பார், நீ கிறிஸ்துவை பார்க்கலாம். நாம் அதை எப்படி மாத்திட்டோம்? கிறிஸ்துவை பார், கிறிஸ்தவனை தயவு செய்து பார்த்துறாரு ப்ளீஸ். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொண்ட ராஜரீக ஜனமாக, ஆசரீக கூடாரமாய் இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுவது உண்மையானால் இன்றைக்கு நாம் முதலாவது தேவனுக்கு சாட்சி என்று சொல்லுவது வாயில் சொல்லுகிற சாட்சி இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சி சொல்லுவீர்கள் வசனம் சொல்லல, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சாட்சி சொல்லுவது எளிது, ஆனால் சாட்சியாய் இருப்பது கடினம். இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் அந்த ஒரு கிறிஸ்தவத்தினுடைய தேவன் தெரியாமல் ஏன் மங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு காரணம் வேத வசனத்தின்படி நாம் கிறிஸ்துவை காண்பிக்காததுனால. இனிமேல் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, என்ன பாருப்பா, என் குடும்பத்தை பாரு, கிறிஸ்தவத்தை பார்க்கலாம், கிறிஸ்துவை பார்க்கலாம். கடைசியா இதற்கு ஆதாரமா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடுகிறேன். 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஓகே, இதை வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 Thessalonians chapter 1 verse 5. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம், அடுத்த வசனம், இந்த வார்த்தையை மட்டும் நன்றாக கவனியுங்கள். இதை சொல்லி முடிக்க போறேன். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, கவனிங்க, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன போட்டிருக்கு? எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினவர்களாய் மாறினீங்க. இந்த வசனம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? நல்லா வாஸ்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த வசனத்துல ஒரு தப்பு இருக்கு. உண்மையிலே அது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை முதலாவது பின்பற்றிட்டு தான் இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் யார் வர்றா? எங்களை முதலாவது பின்பற்றினீங்க, அப்புறம் யாரு? என்ன இப்படி? தப்பு இல்ல, கரெக்ட். இதுதாங்க கிறிஸ்தவம்.
கிறிஸ்தவர்களைத்தான் முதலாவது பின்பற்றுவார்கள், அப்புறம்தான் அவங்களுடைய தேவனை பின்பற்றுவார்கள். கிறிஸ்து முதலாவது அல்ல, கிறிஸ்தவர்களை முதலாவது, அடுத்து யாரு? கிறிஸ்து, தேவன். அதுதான், அந்த ஆர்டர் தான் கரெக்ட். பைபிள் நமக்கு வச்சிருக்கிற ஆர்டர். நாம் என்ன சொல்றோம்? நீங்க கிறிஸ்தவ பாருங்க, என்ன பார்த்துறாங்க. No, that's not correct term. So நாம் முத்திரை மோதிரம் என்று சொன்னால் தேவனுக்கு சாட்சி, தேவன் யார் என்பதற்கு சாட்சி, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு சாட்சி. ஸோ கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன். ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக 4 முக்கியமான செய்திகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு எந்த அளவுக்கு கர்த்தர் பிரயத்தனம் பண்ணி இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு வேலையே இருக்கிறது. அது நம்மளுடைய கேரக்டர். நம்மை கட்டி எழுப்புவதற்காக தான் தேவன் இந்த கட்டடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி மனுஷர்களை நாம் கட்ட வேண்டி இருக்கிறது, விசுவாசிகளை கட்டி எழுப்ப வேண்டி இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆலயமாய் அது எழுப்ப வேண்டி இருக்கிறது. இந்த பட்டணத்தில் அநேகம் 1000 மக்களை நீங்கள் சென்று சந்திக்க போகிறீர்கள். பாஸ்டர் நீங்கள் ஒவ்வொருவரும் போய் சந்திக்க போகிறீங்க. நாம் மதத்தை மாற்றுகிறவர்கள் அல்ல, நாம் மக்களையே, மனிதர்களையே மனிதர்களாக மாற்றக்கூடியவர்கள். தேவன் படைத்த அந்த இடத்திற்கு நாம் அழைத்து செல்லக்கூடியவர்கள், அவங்களுடைய சுபாவத்தை மாற்றக்கூடியவர்கள், அவங்களுடைய எண்ணங்களை மாற்றக்கூடியவர்கள். தேவன் அந்த மிகப்பெரிய ஒரு சுவிசேஷத்தை, சத்தியத்தை தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். பொறுப்பறிந்து நாம் செயல்படும். அடியனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை நீங்க அழைத்தீங்க. அருமையான தேவ ஊழியர் மூலமாக கர்த்தர் இந்த அழைப்பை அடியனுக்கு கொண்டு வந்தார். நாங்களும் பத்திரமாய் இந்த இடத்திற்கு வந்து உங்களோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. உங்களுடைய உபசரிப்புகள் அது ரொம்ப ஆச்சரியமானது. அதற்காக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்களும் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ்.